ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்ப நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். இது ஜெனரலா அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். நெறைய பேருக்கு ராகு காலம், யமகண்டம் தவிர்க்க வேண்டிய நேரம் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் சரி அப்படியே தவிர்க்க வேண்டிய நேரம்னாலும், இதுலருந்து தப்புறதுக்கும் வழி இருக்கா? அப்படின்னு யோசிப்பாங்க. நிச்சயமா தப்புறதுக்கு வழி இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நம்ம இறுதியில பார்ப்போம். அதோட பக்தி, ஞானம் 2ம் அடுத்தடுத்து வரக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு பக்தி வரப்போ என்ன செய்யலாம் அப்படின்றது பெரியவங்க எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இறுதியா நம்ம ஞானம், அதுவும் வேணும் இல்லையா? ஞானம் தான் பரமுக்திக்கு நம்மள எடுத்துட்டு செல்லும். அதுவும் பார்க்க போறோம். இது 2மே இந்த கண்டங்கள்ல இருந்து தப்பிக்க வழிகாட்டக்கூடியவை. ஞானம் இறுதியாக இருக்க வேண்டும். பக்தியிலேயும் செய்யலாம். சில பரிகாரங்கள். அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போனோம்னா, சின்ன வயசுல இருந்தே என்னுடைய அப்பா சொல்லுவாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா 4:30 டூ 6 ராகு காலம் சாயங்காலம். இத முடிச்சுட்டு நம்ம வெளிய போவோம் எங்கனாலும். ஏன்னா, எனக்கு அது ஒரு நாள் தான் எனக்கு தெரியுமே. அந்த நேரம் நம்ம வெளிய கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மனசுல ரொம்ப பதிஞ்சிருந்தது. அப்ப எங்க அப்பாவுடைய அ சிஸ்டர், யங்கர் சிஸ்டர் தங்கச்சி, எனக்கு அத்தை. அவங்க ஒரு திருநெல்வேலியில பிரபலமான டாக்டர். இன்னுமே அவங்க இருக்கிறாங்க. அவங்க சிசேரியன் இந்த மாரி இதுலலாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க. நல்லா பிரபலமா கை தேர்ந்த டாக்டர், ராசிக்காரங்க அப்படின்னு பேர் பெற்றவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிசேரியன் இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறப்போ, இந்த ராகு காலம் அது என்னது இப்படி சொல்றாங்க. யமகண்டம் அதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக் தான். அதாவது போலி தான். நம்ம அந்த நேரத்துல பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்நேரமா திடீர்னு ரத்தப்போக்கு வந்துருமா, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை. அத எப்படி சமாளிக்கன்னு தெரியாத அளவுக்கு வந்துருமாம். அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ! இதுல ஏதோ உண்மைகள்லாம் இருக்கு. அதனால தான் பெரியவங்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அவங்களே உணர்ந்து அத விட்டுருக்கிறாங்க. ஸோ அதனால இதுல நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேணும். ஸோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப ராகு காலம் அப்படின்னு நம்ம சொல்றது நிழல் கிரகமான ராகுவால் ஆளப்படுகின்ற நேரம். சூரியனை விழுங்கி கிரகணங்களை ஏற்படுத்துது. சக்தி மிக்க ராகு கிரகம். ஜோதிடத்துல ராகு மாயை, குழப்பம் மற்றும் எதிர்பாராத இடையூறு. இதுக்கு தொடர்பு கொண்டதா சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் ராகு காலம் சுமார் 90 நிமிடம் நீடிக்குது. ஆனால் வாரத்தின் நாள் மற்றும் சூரிய உதயத்தை பொறுத்து சரியான நேரம் மாறுபடுது. உதாரணமாக நம்ம திங்கட்கிழமைன்னு பார்த்தோம்னா, காலை 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு காலை 9 வரை இருக்குது. ஆனா வெள்ளிக்கிழமைனா காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்குது. இந்த காலகட்டத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. புதிய அல்லது முக்கியமான எதையும் தொடங்க தொடங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. ஆனா வழக்கமான செய்யக்கூடிய பணி, ஆன்மீக பயிற்சி மற்றும் ஏற்கனவே துவங்க பெற்று இயங்கிக் கொண்டிருக்கும் விஷயங்கள், செயல்பாடுகள் இதெல்லாம் வழக்கம் போல தொடரலாம். இதுல தவறு எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப குறிப்பிடத்தக்க செயல்கள தொடங்குறதுக்கு முன்னால தவிர்க்க வேண்டிய மற்றொரு சுவாரஸ்யமான நேர இடைவெளி. அதாவது யமகண்டம். அது என்னன்னு பார்ப்போம். யமகண்டம் அப்படின்றது மரண கடவுளான யமனுடன் தொடர்புடைய நேரம். அதோட தொடர்பு கொண்ட நேரம். இந்த காலம் புதியன துவங்குகையில தடைகள், சாதகமற்ற விளைவுகளை வரக்கூடியது. ராகு காலத்தை போலவே யமகண்டமும் ஒவ்வொரு நாளும் சுமார் 90 நிமிஷங்கள் நீடிக்குது. ஆனால் அதன் நேரம் வேறுபட்டதா இருக்கும். குறிப்பிட்ட நேரங்கள இப்ப ஒரு விசேஷமான காரியங்கள் தொடங்க போறீங்க அப்படின்னா, நீங்க பஞ்சாங்கம் பார்க்கிறது நல்லது. அது உங்களுக்கு இன்னும் துல்லியமா எல்லாமே எடுத்து தரும். ஜோதிட நாள்காட்டிய சரி பார்க்கிறது. சோ இது முக்கியமான காரியங்கள் விஷயத்துல அத்தியாவசியமான ஒன்று. அப்ப பாருங்க. மற்றவைக்கு இந்த அட்டவணையே போதும். நம்ம டெய்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பேப்பர்ல போட்டிருக்கோம். இவை 2 சூரிய உதயம் நேரம் காலம் 6 சூரிய உதய நேரம் காலை 6 மணிக்கு துவங்கி, சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணிக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிடுது. இரவில எந்த பிரச்சனையும் கிடையாது. ராகு காலம் குழப்பங்கள், பிரச்சனைகள் முடிவுக்கு வராம இழுக்குது. யமகண்டம் தடங்கல்கள், இழப்புகளை ஏற்படுத்துது. இவை தவிர மற்றொன்றும் அதிக பயம் தரக்கூடியதாக இல்லாமல் சற்றே புரிந்து கொள்றதுல குழப்பமா இருக்கு. அது என்னன்னா, குளிகை நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. குளிகன் என்பவன் சனி பகவானின் மகன்.
அவரது ஆளுமையில் உள்ள நேரம் வந்து குளிகை நேரம். இது வந்து அவரவர் பிறவி இப்பிறவி கர்ம வினைகள், ஒழுக்கம், பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கான கணக்கு நேரம் தான் அது. இப்ப இது வந்து நல்ல நேரம் தான். தாமதமானாலும் நல்ல பலன், நீடித்த பலனை தரும் நேரம். ஆகவே இந்த நேரத்த வந்து நம்ம கட்டடங்கள் கட்டுறதுக்கு கட்டடங்கள் கட்டும் வேலை, நிலம் வாங்குறது, நீண்ட கால வேலைகள் மற்றும் ஆன்மீக தொடர்பு, தியானம் துவங்க நல்ல நேரமாக கருதலாம். சிலர் வந்து திருமணம், பயண துவக்கம் மற்றும் அவசர வேலைகளை இந்த நேரத்துல செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனாலும் இந்த நேரமானது கோவில்கள் செல்லலாம், மந்திர உச்சாடனம் மற்றும் தியானம் மேற்கொள்ளலாம். நிலம் மற்றும் வீடு சம்பந்தமான காரியங்கள் துவங்கலாம். நீண்ட கால திட்டமிடல் இதெல்லாம் வந்து இந்த துவங்குறதுக்கு இது சிறந்த நேரம் தான். இப்ப வந்து ராகு காலம் பற்றி நம்ம மேலும் பல முக்கியமான விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். ராகு காலம் நல்ல நேரம் இல்லன்னு சொல்றீங்க. ஆனா பல கோயில்கள்ல வந்து ராகு கால பூஜை செய்றாங்களே, ஏன்? அப்படின்ற சந்தேகம் பலருக்கு வருது. இப்போ ராகு காலோட தலைமை தெய்வம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் தலைமை தெய்வம் ஒருத்தங்க இருப்பாங்க. இது வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கர்ம வினைகள், அவரவருடைய புண்ணிய பலன்கள், பாவ கர்மாக்கள பொறுத்து மாறுபடும். இப்ப வந்து ராகுவோடைய எண் அதுவுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ராகுவோடைய எண் வந்து 4. அது வந்து அதாவது உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இப்ப கேதுவோடைய எண் வந்து 9 வரும். நவகிரகங்கள் 9க்கும் ஒவ்வொரு எண் இருக்கும். இப்ப அதுவும் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். இப்ப சூரியன் அப்படின்னா, அது வந்து 1ஆம் நபர் சொல்றோம். அதுக்கு வந்து அதிபதி வந்து சிவன். இப்ப சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது அது வந்து ஞாயிற்றுக்கிழமை. சந்திரன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நபர் பார்வதி அன்னை தான் அதோடைய தலைமை தெய்வம். அதாவது அது திங்கட்கிழமை வரக்கூடியது. சூரியன், ஞாயிறு, திங்கள். செவ்வாய் வந்து நம்ம இறுதியில பார்க்க போறோம். அதுல வந்து ரொம்ப சிறப்பம்சங்கள் நெறைய இருக்கு. அது வந்து முருக கடவுளுடைய இதுதான். அதிதேவதை அவர்தான். அது வந்து 9வது எண். 9வது எண்ணுக்கு தனிப்பெரும் சிறப்பு இருக்கு. அது நம்ம இறுதியில பார்ப்போம். இப்ப 4ஆம் எண் வந்து நம்ம சொல்லிட்டோம். 5வது எண் வந்து புதன். அது வந்து மெட்டல் எல்லாமே இருக்கும். அது வந்து பாதரசம். அதாவது வளைஞ்சு கொடுக்கக்கூடிய எண். அது வந்து எல்லாருக்குமே வளைஞ்சு கொடுக்கக்கூடிய எண். மீதி எண்களோட. அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சும்மா ஜெனரலா பார்க்கறதுக்கு இதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கு வந்து மகாவிஷ்ணு தான் அதிபதி. அதாவது பெரிய அதாவது எல்லா இதுக்கும் உள்ள தேவாதி தேவன் இவர்தான். இந்த புதன் கிரகத்துக்கு. அடுத்தது வந்து வியாழன். அதுக்கு வந்து குரு பகவான். அதுக்கு வந்து 3ஆம் எண் வரும். இதுக்கு குரு தட்சிணாமூர்த்தி சைவ மரபுல சொல்றாங்க. பிரம்மாவும் சொல்லுவாங்க. அவங்க அதிதேவதை அப்படின்னுட்டு. அடுத்து வெள்ளி பார்த்தீங்கன்னா 6ஆம் எண். அது சுக்கிர பகவான். 6ஆம் எண். ஆ அன்னை மகாலட்சுமி தான் அதிதேவதையா வர்றாங்க. சனி பகவான் அனைவருக்குமே தெரியும். 8ஆம் எண். அது வந்து காலபைரவர், தர்மசாஸ்தா, சிவன் எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிபதிகள் தான். காலபைரவர் அடுத்து தர்மசாஸ்தா, அப்புறம் சிவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப 4ஆம் எண் ராகுவுக்கு உள்ளது இந்த நம்ம உலக ரீதியா சம்பந்தப்பட்ட விஷயங்களோட தொடர்பு கொண்டதா இருக்குது. இப்ப வந்து ஏன் நம்ம துர்க்கை அன்னைக்கு வந்து ராகு கால பூஜை பண்றோம் அப்படின்றது புரியுது இல்லையா? அவங்க தான் இந்த ராகுவுக்கு வந்து அதிதேவதை. பல கோயில்கள்ல ராகு கால பூஜை, எலுமிச்சை விளக்கு பூஜை மற்றும் அம்மன் அர்ச்சனை மிகவும் விசேடமா இருக்கு. அன்னை துர்க்கைக்கு வந்து ராகு பகவான் வந்து கட்டுப்பட்டவர். மேலும் தீய கர்ம வினைகளை அகற்றும் வல்லமை இருப்பதால் ராகு தோஷம், நாக தோஷம், திருமண தடை மற்றும் பில்லி, சூனியம், ஏவல் பிரச்சனைகள் நீங்க இந்த நேரத்துல அர்ச்சனை செய்யறது உகந்தது. பூஜைகள் மற்றும் பிரார்த்தனை, தியானம் போன்றவை அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்நேரத்தில் துவங்குவது எந்த பிரச்சனையும் தராது. காரணம் ராகு என்பது நிழல் அல்லது சாயா கிரகம் என்பதாலும், பிரார்த்தனை, தியானம் என்பவை அதற்கு எதிர்மறையான ஒளியை உருவாக்குவதாலும் தான். அது டிஃபரண்ட். அதனால இதுல கணக்குல வராது. ஜோதிடத்துல வந்து ராகு காலத்தை விட யமகண்டமே மிகவும் உக்கிரமானதா, தவிர்க்க வேண்டியதா கருதப்படுது. ஏன்னா சிவன் வந்து அனைவரையும் காக்கிறதுக்கு மார்க்கண்டேயர் வந்து சிவனை கட்டிப்பிடிச்சுட்டு அவர் காப்பாத்தினாரு. அது மாதிரி அவர் எல்லாரையும் காப்பாத்த முடியாது இல்லையா? யமகண்டம் வந்து யமனுடன் நேரடி தொடர்பு இருக்குது. யமன் என்றாலே முடிவு, இறுதி, கர்ம பலன் மற்றும் மரணத்துடன் தொடர்புடையவர் என்றுதான் அர்த்தம்.
அதனால இதுல துவங்குற எந்த காரியமும் தடை, நஷ்டம், தோல்வி மற்றும் தாமதத்தை வந்து நிச்சயமா ஏற்படுத்தும். எந்த ஒரு பயணத்தையும் மரணத்தின் கடவுளான யமகண்டத்துல துவங்கக்கூடாது. அது அபாயமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவேதான் யமகண்டத்துல எந்த கோயில்களிலும் பூஜை செய்யறது கிடையாது. ராகு பூஜை செய்யறாங்க. ஆனா யமகண்டத்துல செய்யவே மாட்டாங்க. திருமண பேச்சுவார்த்தை, புதுமனை புகுவிழா, புதிய தொழில் துவக்கம், ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் ஆகிய எதையுமே இந்த நேரத்துல வந்து நம்ம செய்யாம தவிர்க்கணும். இப்போ நம்ம சாதாரண மக்கள்ல இப்படி எல்லாம் பின்பற்றுறோம். ஆனா பெரிய ஞானிகள் பந்தம், பாசம், நேசம், பணம், சொத்து, சுகம் இதெல்லாம் கடந்து இடையறாத இறை சேவை செய்யறாங்க. சித்தர்கள் இது மாதிரி இவங்கலாம். இவங்கள வந்து இதெல்லாம் ஏன் பாதிக்காது அப்படின்றதுன்னா, அவங்க எந்நேரமும் கடவுளே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேற சிந்தனையே அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமா இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து இந்த எல்லா நாளும் நல்லதுதான். அத பத்தி பின்னால நம்ம ஒரு பாட்டு பார்ப்போம். இப்ப வந்து மற்றையோர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ராகு கால பூஜை மற்றும் ராகு தோஷம், நாகதோஷம், திருமண தடை, தொழில் தடை, குழந்தை பாக்கியமின்மை, வேலையின்மை, மனக்குழப்பங்கள். இப்ப பக்தியில நம்ம என்னென்னலாம் நம்ம வேண்டுறோம். இருந்தால் செல்ல வேண்டிய இடம் வந்து ராகு பரிகார தலமான கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் தான் நம்ம போகணும். இங்குள்ள ராகு வந்து அதீத சக்தி வாய்ந்தவர். இந்த திருக்கோவிலில் நாகதூதராக எம்பிரான் சிவனும், அவர் தம் சரிபாதியான அன்னை பார்வதி பிறைசூடி அம்மனாக அருள் பாலிக்கிறாங்க. இங்கு தனி சன்னதி கொண்டுள்ள ராகு பகவானுக்கு வந்து தூய வெண்ணிற பால் அபிஷேகம் செய்யறப்போ, அவருக்கு கழுத்துல வந்து நீல நிறமா மாறி வெளியே அற்புதத்தை அங்க காணலாம். ராகு காலத்துல அது செய்வாங்க. அந்த ராகு விக்கிறதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அப்போ நவகிரக திருத்தலங்கள் எல்லாரும் போய் முதல்ல போய் ராகுவ வேண்டிட்டு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அனைத்துமே வந்து நவகிரக திருத்தலங்கள் எப்படி உருவானதுன்னா, இந்த நவகிரக திருத்தலங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா, சிவனை தான் போய் வேண்டும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்ட திருத்தலங்கள் தான் இவை எல்லாமே. இந்த சிவராத்திரி நன்னாள்ல வந்து ராகு பகவான் நாகேஸ்வரர் ஆகிய நாகநாதரை வழிபட்டு தன் தீராத வேதனை தரும் வழியிலிருந்து விடுபட்டார். ஆகவே இறையணையை ஏற்று தம் இரு துணைவியருடன் அங்கு வரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிந்து வருகிறார். ஆகையால் முதல்ல நாகநாதரை கும்பிடணும். அப்புறம் வந்து அம்மன் பெரிய நாயகி சன்னதி இருக்கு. மற்றும் கிரிகுஜாம்பாள் என்ற சுயம்பு மேரு வடிவ அன்னை பார்வதி. அதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு அந்த யந்திரம். ஆகிய மூவரையுமே போய் வழிபடணும். அது அவசியம். அதுக்கு பிறகு ராகுவை வழிபட்டாதான் துர்க்கையின் கட்டளை வேணும். அதோட ஆதிசிவன் விருப்பம் வேணும். அப்பதான் ராகு பகவான் வந்து தோஷ நிவர்த்தி தருவாரு. அவருக்கு வந்து அவர் வந்து கருவியா செயல்படுறவர் தான். ஆனா தலைவர்களுடைய ஆணை வந்து கட்டாயமா அவருக்கு தேவை. இப்ப காலனைக்கும் அதுக்குமே ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. அவங்க வந்து காலனை மரணமடை செய்து பின் உயிர்ப்பித்த கால சம்ஹார மூர்த்தி திருக்கடையூர் ஈசன் அமிர்த கடேஸ்வரரை வணங்குறது மரண பயத்தை நீக்கக்கூடியது, நீண்ட ஆயுள் தரும். அதனாலதான் அநேக சஷ்டியப்த புத்தி இதெல்லாமே அங்க நடக்குது. சதாபிஷேகம் இதெல்லாமே அங்க நடக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட அன்னை அபிராமி அவங்க வந்து அதிசயம் செஞ்ச ஊர் இல்லையா? பௌர்ணமி அப்படின்ட்டு அபிராமி பட்டர் தவிர அமாவாசையை சொல்ல அவங்க அவருக்காக பௌர்ணமியே வரவழைச்சாங்க. அமாவாசை அன்னைக்கு. அதாவது காதுல இருக்க தோட அப்படி கழட்டி போட்டு. சோ அந்த மாதிரி அற்புதங்கள் நடந்த இடம். சோ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். யம பயம் வந்து நீங்கும். ஆக சாதாரண மக்கள் வந்து திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு திருப்பதிகம்னு ஒண்ணு இருக்கு. அது அவர் எப்படி பாடியிருக்காரு? அவர் எப்பவுமே இறைவனே நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் இந்த பாடலை பாடினா வராது. ஆனா நம்ம பாடினா வருமா? நம்மளும் எப்பவும் இறைவனே நினைக்கணும். இதுதான் இதுல உள்ள சூட்சுமமே. அப்படி பாடினோம்னா நிச்சயமா வரும். அந்த பாடல் வந்து வேயிரு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை தன் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசன நல்ல நல்ல மிக நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. பாம்பிரண்டுன்னா ராகு கேதுதான் அவர் சொல்றாரு. எல்லா கிரகமே எல்லாமே நல்லதுதான் செய்யும். அதாவது மூங்கில் போல தோளையுடைய அன்னை உமா தேவி பங்கன் பாரியா கொண்ட சிவபெருமான் பாற்களர் கடைந்த போது உலக நலனுக்காக ஆலகால விஷத்தை குடித்தவன், வீணா காலத்தை விரும்பி இசைக்கும் ஆனந்த வடிவானவன், குற்றமில்லாத சந்திரனையும் தூய கங்கையையும் தன் சடாமுடியில் அணிந்தவன், என் உள்ளத்தில் புகுந்து நின்றதா
ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 அதாவது பாம்பு தலை கொண்ட ராகு, பா பாம்பு உடல் கொண்ட கேது ஆகிய 2ம் எப்போதும் அடியாருக்கு மிக நல்ல பயனை தரும். அஞ்ச வேண்டியதில்லைன்னு சொல்றாரு. இதுல முக்கியமா நம்ம என்ன கவனிக்கணும்? என் உள்ளத்தில் புகுந்து நின்றதான்னு சொல்லியிருக்கு. உங்க உள்ளத்துல அவர் புகுந்து நிற்கிறாரா? அத நீங்க பாருங்க. ஒரு நாள் மட்டும் இந்த பாடல பாடிட்டீங்க அப்டின்னா, அது என்ன பயன் தரும்? உங்க உள்ளத்துல இவர் சொன்னத பொருள உணர்ந்து தான் அந்த பொருளுமே நான் சொல்றேன். சோ உங்களுக்கு உடல் அதாவது உலக ஆதாயங்களுக்காக வேண்டுறவங்க இந்த பாடல வந்து பாடலாம். அடுத்து தகப்பன் சாமி முருகர், இந்நிலைக்கு அருளத்தக்கவர். 9ஆம் நம்பர் சொன்னேன் இல்லையா? 9ன்றது ரொம்ப ஸ்பெஷலான நம்பர். அது முருகருடைய நம்பர். அது வந்து முழுமையான எண். அதனால தகப்பன் சாமின்னு சொல்றாங்க. கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர், "நாள் என்ன செய்யும்? வினைதான் என் செய்யும்? என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும்? கொடுங்கூற்று என்ன செய்யும்? குமரேசர் இரு தாளும், சிலம்பும், சதங்கையும், தண்டையும், சண்முகமும், தோளும், கடம்பும் என் முன் வந்து தோன்றினே" அப்படின்னு பாடுறாரு. ஏன்னா நவக்கிரக கோள்லாம் கொடுங்கூற்று எல்லாம் யமன் எல்லாம் எதுவுமே நெருங்க கூட முடியாது. ஏன்னா, நான் இப்ப யார நினைக்கிறேன், குமரேச கடவுள் பாதம், சிலம்பு, சதங்கை, தண்டை, தோள், கடம்பு என் முன்னால வந்து தோன்ற மாரி எப்பவுமே இருக்கிறதுனால, அனைத்துமே அஞ்சி ஓடிவிடும். சோ இந்த நாளா இருந்தாலும் நல்லது, வினை எவ்வளவு கொடியதானாலும் சரி அப்படின்ட்டு பாடுறாரு. 9ஆம் எண்ணுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னா, இப்ப 9 வந்து 1ஆல பெருக்கினீங்கன்னா 9 வருது. 2ஆல பெருக்கினீங்கன்னா 18. அது 1 பிளஸ் 8 9. அது மாரி எல்லாம் 3ஆல பெருக்குனா 27ன்னா அது மாரி அப்படியே வந்துட்டே இருக்கும். அது வந்து 9 எண்ணுக்கு இந்த சர்க்கிளோடைய 360 டிகிரி சொல்லுவோம் இல்லையா? 3 பிளஸ் 6 பிளஸ் 0 அதாவது 0. அந்த சர்க்கிள் அதாவது இன்ஃபினிட் சர்க்கிள். அது வந்து எல்லா சக்தியும் கொண்டது. அந்த 9ஆம் எண்ணுக்குரியவர் முருகர். அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இந்த பாட்டையும் பாடலாம். இது வந்து பக்தியில இருக்கிறவங்களுக்கு, ஞானத்துல இருக்கவங்களுக்கு வந்து இதுக்கு மேல ஒரு ரகசியம். அதுவும் சொல்லப் போறேன். அதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பிரம்மகுமாரிகள் ராஜயோகத்துல முரளி அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி அப்படின்ட்டு அதுலயுமே பிரம்மா இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க. ஞானம் தரக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா சதாசிவம் அவர்தான் முழு முதற் கடவுள். அவர் எல்லையற்றவர், ஒளிமயமானவர். அவரைப் பற்றி நம்ம திருமூலர் பாடியிருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டதும் ரொம்ப நல்லது. சதாசிவம் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். சக்தி நற்பீடம், தகு நல்ல ஆன்மா, சக்தி நற்கண்டம், தகு வித்தை தானாகும். சக்தி நல் லிங்கம் தரும் சிவ தத்துவம், சக்தி நல் ஆன்மா, சதாசிவம் தானே. இப்ப வந்து நம்ம சொல்லியிருக்கோம், பக்தி வந்து உடல் ரீதியானது எல்லாம் பண்ணிக்குவோம். நம்ம ஆன்ம ரீதி, நம்ம ஞானத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதால திருமந்திரம் 1758வது பாடல். இது ஞானத்துக்கானது. இது பொருள் என்ன? சக்தி அதாவது ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என விளங்கும் ஆன்மா, ஆன்ம தத்துவமாக இருக்கிறது. அதாவது அது பரமாத்மா, ஆத்ம தத்துவம் தான். அந்த தத்துவமா இருக்குது. ஆத்மலிங்கத்தின் பீடத்தில் சாதகரின் பக்குவத்திற்கு ஏற்ப நன்மையை கொடுத்து செயல்படுகின்ற ஆன்ம தத்துவமாக உள்ளது. நம்ம பக்குவத்துக்கு ஏற்ப அது செயல்படும். கண்டமாகிய பானத்தில் வித்தைகள் கற்பிக்கும் ஞான தத்துவமா இருக்குது அது. ஐந்தொழில் புரியும் சிவ தத்துவமாக உள்ள இந்த லிங்கமே அனைத்துக்கும் மேலான பரம்பொருளான சதாசிவம். அதாவது சதா ஒளியான பர தத்துவ ஆன்மா, அதாவது பரமாத்மா அவர். அவரை வணங்குனா நம்ம ஆன்மான்றது உணர்வோம். அடுத்து நம்ம புருவ மத்தியில அவரை தியானிக்க, தியானிக்க நம்மளுக்கு வந்து இந்த வல்வினைகள் ரஜோ, தமோ குணத்துல வருது. நம்ம சாத்வீகமான குணமா அமைதியா இருக்கிறத தடுத்து, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரங்கள் இதெல்லாம் வர்றப்போ, அந்த பரம்பொருள் ஒளிய தியானிக்கணும். செம்பொன் நிற ஒளி உலகத்துல அவர் வந்து ஒளிப்புள்ளியா இருக்கிறாரு. அவர்தான் சதாசிவம்னு இத சொல்றாங்க. இத பத்தி இன்னொரு பாடலுமே இருக்கு. அதுவுமே இன்னும் நல்லா சொல்லும். அது வந்து ஆதிப்பிரானும், அணிமணி வண்ணனும், ஆதி கமலத்து அலர்மிசையானும். அதாவது ஆதியிலே இருக்கிற சிவன், அணிமணி வண்ணன் அதாவது பெருமாள், அப்புறம் ஆதி கமலத்துல இருக்கிற அலர்மிசையான பிரம்மா. மூவரையும் சோதிக்கிறாங்க. சோதிக்கில் இவங்க ஒரே தொடர்ச்சியில் வந்த அதாவது மூவரும் வந்து ஒரே தொடர்ச்சியில வந்தவங்க தான். அதாவது சதாசிவத்துல இருந்து வந்தவங்க தான். இது தெரியாம
பேதித்து உலகம் பிதற்றுகிறாரே அப்படின்னு அவர் பாடியிருக்காரு. சோ வந்து இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முருகர வணங்குறது, சிவன வணங்குறது எல்லாமே அந்த சதாசிவத்த தான் போய் சேருது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி வணங்குறோம். ஆனா சதாசிவமே சதாசிவமே நமக்கு வந்து இப்ப ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அந்த ஞானத்தின் பொருள உணர்ந்து, கர்ம வினைகள்ல இருந்து சுலபமா நம்ம வந்து விடுபட முடியும். அவரே சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ஆபத்து, அதாவது பெருசா வரக்கூடிய ஆபத்தெல்லாம் பனி போல விலகிடும். இல்லன்னா ஒரு பெரிய வாள் கொண்டு வீசுற அளவுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தாலும், அது வந்து ஒரு ஊசி குத்துற அளவுக்கு போயிடும். அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்கிறார். சோ கர்ம வினைகள தவிர்க்க நம்ம ஆத்மா அப்படின்றத உணர்ந்து, பரமாத்மாவ எப்பவுமே தியானிக்கணும். எப்பவுமே இறைவனே நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு, இறைவனுக்கு வந்து பெரிய பொறுப்பு வந்துரும். இவங்கள நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏன்னா நம்மள வந்து அவங்க சரணடைஞ்சுட்டாங்க அப்படின்றது. அது இல்லாம உலக வாழ்க்கையிலேயே உணர்ந்துட்டு, நாளை செய்வோம், நாளை செய்வோம். கடவுள வந்து நாளை கும்பிடுவோம், நாளை கும்பிடுவோம். இன்னைக்கு வேலை இருக்கு. இப்படி நினைச்சுட்டே போறோம்னு வைங்களேன். அப்போ ஒரு காலம் நாளை செய்யவே முடியாது. ஏன்னா நம்ம காலமே முடிஞ்சு போயிரும். சோ அதனால எப்போதும் வந்து இன்று அப்படின்ட்டு தான் நம்ம நினைக்கணும். நாளை எப்படின்றது நமக்கு தெரியாது. சோ எதுவுமே வந்து இன்றே தொடங்குங்க. எப்பவும் பரிபூரணனாகிய இறைவனை தியானியுங்கள். உங்க ராகு தோஷம், கேது தோஷம் எல்லாமே அதாவது சூரியனை கண்ட பனி எப்படி மறையுதோ, அது மாதிரி மறைந்துவிடும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய சகோதரர் திரு வி.கே. சரவணகுமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு சிறப்பு பதிவுல அவசியம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.